கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்திற்கு இந்த புத்தகம் ஒரு அற்புதமான சான்றாக இருக்கிறது. காட் சாவர்னிட்டின்னு சொல்லுவோம்ல, கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம். கடவுளே உயிருள்ள மற்றும் உயிரற்ற எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்பதை இந்த புத்தகம் தெளிவாக விளக்குகிறது. அவருடைய ஆளுகைக்கு மிஞ்சினது என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பதை இந்த புத்தகத்தின் மூலமாக நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த புத்தகத்தில் வாழ்ந்த உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றையும் கடவுள் ஆளுகை செய்திருக்கிறார். மனிதர்களை அவர் ஆளுகை செய்திருக்கிறார். யோனாவை அவர் ஆளுகை செய்திருக்கிறார். யோனா எவ்வளவுதான் கடவுளுக்கு திமிரி ஓடணும்னு நினைச்சாலும் யோனா தன்னுடைய சிந்தனையின்படி போக முடியல. யோனாவையும் ஆளுகை செய்தது யார்? கடவுள். புறஜாதியான மனிதர்கள் கப்பல் பயணத்தில் இருந்த அவர்களையும் ஆளுகை செய்தது யார்? கடவுள். காற்றும் கடலும் கொந்தளிச்சிருந்த போது அவர்களால் எதுவும் செய்ய முடிந்ததா? ஒன்னும் செய்ய முடியாது.